Hi friends, welcome back to our channel. This is Vijay. நம்ம எல்லாருமே blog அப்படிங்கற கூட ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த blog அப்படிங்கிறது என்ன அப்படினா, இப்போ நம்ம ஏதாவது நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை கூகுள்ல சர்ச் பண்றோம் அப்படினா, அதுல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா blog அப்படினு சொல்லுவாங்க. இந்த blog நம்ம ரைட் பண்ற மூலமா நமக்கு ஈஸியா பாத்தீங்கன்னா இன்கம் கிடைக்கும். என்னென்ன வழிமுறையில இன்கம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது போல இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். சோ இன்வெஸ்ட்மென்ட் எதுவுமே கிடையாது. சோ நம்ம ஈஸியா பாத்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்றதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ நம்ம ஏன் blog சூஸ் பண்றோம் அப்படினா, இந்த உலகத்துல நீங்க எந்த ஒரு மூலையில இருந்தாலும் நீங்க ஈஸியா பிளாகர் வந்து ரைட் பண்ணி இன்கம் அப்படிங்க பண்ணிக்க முடியும். நிறைய பீப்புள் பெர் மந்த் $12,000 வரைக்கும் இந்த பிளாகர் மூலமா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வழிமுறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்ம சேனல்ல மேக் பண்ணி ஆன்லைன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக நம்ம சேனல் 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகுது. சோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு 3 பேருக்கு இந்த பெஸ்ட் பார்ட்னர் சொல்லக்கூடிய ஒரு அவார்ட் வந்து பிரசன்ட் பண்ண போறோம். அது போக ₹1,000 ஒர்த்தபிள் கிஃப்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா பிரசன்ட் பண்ண போறோம். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய 3 விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா விதமான வீடியோஸ்க்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து கமெண்ட் பண்ணணும். யார் அதிகமான கமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா பண்றாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணி அந்த 3 பேத்துக்கு தி பெஸ்ட் பார்ட்னர் ஒரு அவார்டும் பிளஸ் ₹1,000 ஒர்த்தபிள் கிஃப்ட் ஹவுஸ் பண்ண போறோம். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒண்ணு டைப் பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பிளாகிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் வீட்ல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சிஸ்டமோ இல்ல லேப்டாப் மூலமா ஹேண்ட் பண்ணக்கூடிய பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒன்று தான் இந்த பிளாகர் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிளாகர் ஃப்ரீ தான். ஸோ நம்ம எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் உங்க இமெயில் ஐடி மட்டுமே இருந்தால் போதும், நீங்க வந்து ஈஸியா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த பிளாகர் நம்ம என்னென்ன வழிமுறைகளை மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னா நிறைய வழிமுறைகள் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ பிளாகரை பொறுத்த வரைக்கும் யூடியூப் மாதிரியே தான். ஸோ யூடியூப்ல எப்படி வந்து 1000 வியூஸ்க்கு வந்து $1 கிடைக்குதோ அதே மாதிரி பிளாகரையும் 1000 வியூஸ்க்கு வந்து $1 அப்படிங்கிற மாதிரி நமக்கு கணக்குல வந்து கிடைக்கும். அது போக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இன்கம் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டை நம்ம ஈஸியா பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணி இன்கம் ஆன் பண்ணிக்க முடியும். அடுத்த மெத்தட் அப்படின்னா நம்ம கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் செல் பண்ணிக்க முடியும். இது மாதிரி நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா பிளாகர் மூலமா நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. இந்த டேபிள நோட் பண்ணி பாருங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த பிளாகர்ஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் அப்படின்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான். ஸோ நாம இந்த ஒரு வீடியோல எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ற மூலமா மணி ஏர்ன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். டீடைலா இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்க போது கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ல்டுல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நிறைய பார்த்தீங்கன்னா பூம் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட், கிளிக் பேங்க் இந்த மாதிரி நிறைய விதமான கம்பெனிஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ஸ் நாம வந்து ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்குடைய ப்ராடக்ட்டை மட்டும் ப்ரோமோட் பண்ணா போதும், ஈஸியா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் அப்படிங்கிறது ஏர்ன் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஆல்ரெடி ஒரு அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி வந்து மணி ஏர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு டீடைலா கோர்சஸ் ரெடி பண்ணிருக்கேன். அந்த கோர்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் ஓகே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, நாம எப்படி வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா முதல் பாயிண்ட் நீங்க என்ன கேட்டகரியில ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நிறைய விதமான கேட்டகரிஸ்ல இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிட்ஸ் டாய்ஸ்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிட்ஸ் டாய்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்டை மட்டுமே நான் ப்ரோமோட் பண்ணணும். ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நான் ப்ரோமோட் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நம்ம மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் வந்து இந்த லெவல் குறையும். ஸோ நிறைய மக்கள் வந்து அதை வாங்க மாட்டாங்க. ஒரு கேட்டகரியா யோசிச்சு செலக்ட் பண்ணுங்க. அந்த கேட்டகரியில மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா போதும், ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் அப்படிங்க ஆன் பண்ணிக்க முடியும். அடுத்து இப்ப ஒரு நிச்சயம் தேர்ந்தெடுத்தாச்சு ஒரு கிட்ஸ் டாய்ஸ், இது வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம். அடுத்து என்ன ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணா நமக்கு ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா இன்கம் வந்து கமிஷன்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கு. அமேசான் இருக்கு, பிளிப்கார்ட் இருக்கு, கிளிக் பேங்க் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரோக்ராம்ஸ்ல இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அமேசான் தெரியும் அப்படிங்கிறதுனால அமேசான் வந்து சூஸ் பண்ணிப்போம். அமேசானை நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா விதமான ப்ராடக்ட்டையும் வந்து நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரக்டா போயிட்டு அந்த ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரோமோட் பண்ணிக்கலாம். நீங்க பிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ராடக்ட்டை வந்து ப்ரோமோட் பண்ண போறீங்க அப்படிங்கறத ஒரு 10 ப்ராடக்ட்டை வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து நீங்க பிளாக் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்பவே சூப்பரா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் அப்படிங்க நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் நீங்க 10 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து பிளாக் வந்து நம்ம ரெடி பண்ண போகலாம். கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுள்ல வந்து இந்த இடத்துல பிளாகர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. சோ பிளாகர் நம்ம டைப் பண்ணும்போது வரக்கூடிய முதல் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் போது நம்ம வந்து நான் ஆல்ரெடி என்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க புதுசா பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி மட்டும் கேட்கும். அதை மட்டும் கொடுத்து நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து புதுசா வந்து ஒரு பிளாக் வந்து ரெடி பண்ற மாதிரி இருக்கும். நான் இந்த இடத்துல வந்து நியூ பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன்.
இதுல டைட்டில் கேக்குது, என்ன கேக்குது அப்படின்னா சூஸ் a நேம் ஃபார் யுவர் பிளாக். ஸோ நம்ம பிளாகுக்கான நேம் வந்து கேக்குது, நம்ம வந்து பிளாகுக்கு ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அட்ரஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கான டொமைன் நேம். ஸோ firstsales3.blogspot.com அப்படிங்கிற நமக்கு ரெகுலரா வந்து அதே வந்து வந்துடும். இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்க சேவ் அப்படின்னு கொடுத்துலாம். சேவ்னு கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற ஒரு பேஜ் வந்து ஜெனரேட் ஆகும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளாகருக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்க போது. நம்ம வந்து பிளாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம புது போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம். சோ எங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இங்கே நியூ போஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல தான் போயிட்டு நம்ம போஸ்ட் அப்படிங்க ரெடி பண்ணிக்க போறோம். சோ நமக்கு எவ்வளவு தூரம் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க பாத்துக்கலாம். நம்ம எவ்வளவு தூரம் இன்கம் ஆன் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து பாத்துக்கலாம். சோ இதுல வந்து ஆட்சென்ஸ் மூலமா நீங்க ஆல்ரெடி ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு அக்கௌண்ட் வந்து இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஈஸியா. சோ அதுக்கப்புறம் பேஜஸ் வந்து இருக்கு, லே அவுட் நம்ம என்ன மாதிரி லேட்ல வந்து நம்ம வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மேனுவலா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. சோ தீம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நிறைய விதமான தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா கூகுள்ல நிறைய டெம்ப்ளேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கு. இதை பத்தி டீடைல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நான் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நம்ம வந்து பிளாக்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். சோ கீழே வந்து செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுல வந்து நிறைய விதமான எஸ்யூஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த ஃபர்ஸ்ட் சேல்ஸ் 3.blogspot.com அப்படிங்கிறது இங்க வந்துருச்சு. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடி. சோ இதுல வியூ பிளாக்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்க போறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிளாக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வந்து காட்ட போகுது. நம்ம வந்து நேம் செலக்ட் பண்ண பாத்தீங்களா, சோ அந்த நேம் தான் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. நம்ம எதுவுமே இன்னும் டைப் பண்ணாதனால இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எம்டியா இருக்கு. இப்போ நாம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு பிளாக் அப்படிங்க ரெடி பண்ணலாம். இந்த இடத்துல நியூ போஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிப்போம். சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு நியூ போஸ்ட் கிரியேட் பண்ண ஆப்ஷன்ஸ் வருது. இப்போ நம்ம அமேசான் ஓபன் பண்ணிப்போம். அமேசான்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிம்மர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரிம்மர் பாத்தீங்க அப்படின்னா எம்ஐயோட ஒரு ட்ரிம்மர். ஸோ மாடல் பாத்தீங்க அப்படின்னா மென் 2C அப்படிங்கிறதா வந்து இதுக்கான மாடல். இந்த ட்ரிம்மரை வச்சுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் அப்படிங்க ரெடி பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைட்டில் இருக்கக்கூடிய எம்ஐயோட சேர்த்து ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிளாகருக்கான ஒரு டைட்டில். சோ இதை வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்க போறோம். இதே வந்து இங்க பேஸ்ட் பண்ணிட்டு இது நல்லா வந்து போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஹெட்டிங் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு சோ இந்த அலைன்மெண்ட்டை மட்டும் ஜஸ்ட் நம்ம மாத்த போறோம். ஓகேவா? சோ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கான டீடைல்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா சேம் இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அபவுட் திஸ் ஐட்டம் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு இந்த ஒரு வெப்சைட்ல வந்துருங்க. இந்த வெப்சைட் பத்தின டீடைல் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளாகர்ல வந்து கொடுத்துருக்கேன், நீங்க போயிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போறோம். நான் ஆல்ரெடி காப்பி பண்ண டெக்ஸ்ட். சோ பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பேசிக் ரீடைட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைரக்டா வந்து ஒரு பேராஸ்பேஸ்ட் டெக்ஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருது. சோ இந்த டெக்ஸ்ட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். சோ அதெல்லாம் நம்ம அப்படியே யூஸ் பண்ணாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேற ஒரு பேராகிராஃபா வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதை இங்க காப்பி பண்ணிட்டு நம்ம பிளாகர்ல போயிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போறோம். நம்ம இதை வந்து நம்ம ரீஅலைன் வந்து பண்ண போறோம். சோ ஓகேவா? சோ ரீஅலைன் வந்து பண்ணிக்கலாம். ரீஅலைன் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிம்பிளா வந்து நான் முடிச்சிடுறேன். சோ பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம அமேசான் ஓபன் பண்ணிப்போம். இந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா சேவ் அஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுக்குள்ள போய் நம்ம சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இந்த 2 இமேஜையும் வந்து இந்த ஆர்டிகல் வந்து கொண்டு வந்துட்டோம். சோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை இமேஜ் தேவைப்படுதோ அத்தனை இமேஜையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு நம்ம டேரக்டா போயிட்டு நம்ம ஆர்டிகல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க மோஸ்ட்லி குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து தயவு செஞ்சு ஆட் பண்ணாதீங்க. சோ ஏன் அப்படின்னா நாம வந்து பிளாக் ரெடி பண்ணும்போது அந்த பிளாக் வந்து யாரோ ஓபன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் ஒரு 3 செகண்ட் லோட் ஆனா கூட அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிருவாங்க. அந்த ஒரு ஆர்டிகலை யாரும் படிக்க மாட்டாங்க. ரொம்பவே லோ குவாலிட்டி இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நீங்க ஆட் பண்றது ரொம்பவே நல்லது. சோ பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகளுக்கு ரிலேட்டடான ஒரு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கோங்க. கீழே லொகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அதை அப்படியே விட்டுருங்க, அது இருக்கட்டும். கீழே ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல வந்து எல்லாமே அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. சோ இதோட லிங்க் நம்ம எங்க எடுக்கலாம் அப்படின்னா இங்க ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டு இதோட லிங்க் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம்.
இப்போ ஓகே நம்ம வந்து ஒரு எப்படி வந்து பிளாக் வந்து ரெடி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பிளாக் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணிட்டோம். இந்த பிளாக நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டிராபிக் சோர்ஸ் நம்ம எங்க இருந்து எடுக்க போறோம் அப்படின்னா கூகுள்ல இருந்து தான். யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டடா வந்து கூகுள்ல சர்ச் பண்ணும்போது நம்மளோட பிளாக் வந்து முன்னாடி போய் நிக்கணும். இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா SEO அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும், கூகுள்ல இருக்கும். இதெல்லாம் எல்லா விதமான பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும். கூகுள்ல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் இருந்து சர்ச் பண்ணி இருப்பாங்க. சோ அப்படி கூகுள் நம்ம ரேங்க் ஆகுறதுக்கு இந்த SEO அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ 31% சேல்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா SEO மூலமா தான் கூகுள்ல நடக்குது. சோ நீங்க உங்களோட பிளாக்ல நீங்க கரெக்டா SEO பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா மணி earn பண்ணிக்க முடியும். எப்படி இந்த பிளாக்ல SEO பண்றது சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி SEO எப்படி பண்றது அப்படின்னா ஒரு பிளாகருக்கு எப்பவுமே SEO அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். SEO நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கூகுள் வந்து ரேங்க் ஆகாது, நமக்கு அதிகமா சேல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. சோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டைட்டில் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். எதை பத்தி நம்ம பிளாக் ரைட் பண்ண போறோமோ அதை வந்து இந்த இடத்துல வந்து குறிச்சிடணும். அது போக டிஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மளோட பிளாக் எதை பத்தி இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் ப்ராடக்ட் ரிவ்யூ பிரைஸ் அப்படிங்கிற கொடுத்து சிம்பிளா அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஒரு 3 லைன், அதாவது 500 வேர்ட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைப் பண்ணிக்க முடியும். சோ அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பிளாக் லாங்குவேஜ் என்னன்னு கேக்குது, அது நீங்க இங்கிலீஷ் வந்து மாத்திக்கோங்க. சோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் தான் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. சோ அத மாதிரி வந்து இங்கிலீஷ் அப்படிங்கறத மாத்திக்கலாம். அதுக்கப்புறம் கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல விசிபிள் டு சர்ச் இன்ஜின்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல HTTPS ரீடைரக்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம SEO பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இது எதையுமே பாத்தீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க. கீழே அப்படியே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும், மெட்டா டாக்ஸ். சோ இந்த ஒரு ஆப்ஷன்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணதுக்கு அப்புறம் சர்ச் டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கா, சோ நீங்க ஆல்ரெடி கொடுத்த டிஸ்கிரிப்ஷனை வந்து அப்படியே காப்பி பண்ணி இங்க வந்து கொடுத்துருங்க. ஆனா இங்க வந்து 150 வேர்ட்ஸ் வரைக்கும் மட்டும்தான் உங்களால டைப் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிருக்கங்க. சோ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எனேபிள் கஸ்டம் ரோபோட்ஸ் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதையே வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கூட எனேபிள் பட்டனையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஹோம் பேஜ் டாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நோ இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் தெரியும். கீழே வந்து நோ ODP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, எனேபிள் பண்ணிட்டு. சோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி அச்சீவ்ஸ் அண்ட் சேவ்ஸ் இதுல வந்து சேம் அதே மாதிரி நோ இண்டெக்ஸையும் நோ டிபி இது வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் அண்ட் பேஜ்ல வந்து சேம் அதே தான். சோ இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணாதான் கூகுள்ல வந்து ரேங்க் ஆகும். சோ அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெப்சைட்ஸ் நம்ம பிளாகருக்கான கூகுள் சைட்ஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணி ஆகணும். கீழே இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சைட் மேப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்டர் சைட் மேப் URL அப்படிங்க இருக்கும். அது ஒண்ணு இல்ல, நம்ம பிளாக் வச்சிருக்கோம்ல, இல்ல வியூ பிளாக்ஸ் குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு URL வந்து ஓபன் ஆகும். இந்த URL பக்கத்துல /sitemap.xml அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு நம்ம டைரக்டா போயிட்டு இங்க வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம். சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சக்சஸ் சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வந்துரும். சக்சஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா கூகுள்ல வந்து ரேங்க் ஆகும். சோ இந்த ஒரு செட்டிங்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா மறக்காம வந்து பண்ணணும். சோ அப்படி பண்ணா மட்டும் தான் கூகுள்ல வந்து அதிகமான வியூஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். ஓகே गाइस, this is the video. இந்த வீடியோல எப்படி வந்து பிளாகர் வந்து நம்ம கிரியேட் பண்றது, இந்த பிளாகர் மூலமா எப்படி வந்து ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்றது, எப்படி ப்ராடக்ட் செலக்ட் பண்றது அப்படி சொல்லி பார்த்திருப்போம். சோ அது மட்டும் இல்லாம இந்த பிளாகரை எப்படி SEO பண்ணி கூகுள்ல ரேங்க் ஆக்குறதுன்னு சொல்லி பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருந்திருக்கும். இன்னும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம நான் சொல்ல மெத்தட்ஸ் எல்லாமே நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால மணி earn பண்ணிக்க முடியும். நீங்க மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாம உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து பண்ண சொல்லுங்க. ஈஸியா எல்லா நல்ல இன்கம் அப்படிங்க earn பண்ணிக்க முடியும். நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கீழ இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அந்த இன்ஸ்டாகிராம்ல மணி earn பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல சாட் பண்ணலாம். கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பேன். மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங் தகவல் பார்க்கிறேன். அது டாடா, பை பை.